ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மைதா, சுகர், முட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளான ஹெல்தியான கோதுமை மாவில் பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு கோதுமை மாவு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மேலே ஸ்டெய்னர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். மாவு எல்லாமே சளிச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் எல்லா இடத்துலையுமே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கலந்து வரும். இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு அகலமான பவுலில் 4 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி மசிச்சோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இது கூட மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்மளுக்கு பட்டை இருக்கும் இல்லையா, பட்டை பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டையை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து சப்போஸ் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து டேட்ஸ், வால்நட், பாதாம், முந்திரி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கேக் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பேக்கிங் ட்ரேயில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே வந்து கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது உள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போது ஏர் பபிள்ஸ் இருந்தால் சரியாக வந்துடும். நான் இன்றைக்கி இதை வந்து ஓடிஜியில் 180 டிகிரிக்கு ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம கடாயில் பேக் பண்ணுவோம்ல, அதில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அதே 35 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஹெல்தியான கோதுமை மாவு பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.